ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எக்கு வச்சு ஸ்லைஸ் ப்ரெட்டில் சீஸ் பர்கர் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு டம்ளரில் 2 எக்கை உடச்சி ஊற்றிருக்கேன். அதில் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண ஆனியன் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சமாக, கருவேப்பிலை ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். அது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம், சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் உங்களோட சாய்ஸ் தான். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். நான் மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கலை, சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டுமே போதும். அதுக்காக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம தோசை தவாவில் ஊற்றிக்கலாம். நான் சேர்த்தது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் இரும்பு தவா எடுத்திருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் பட்டர் இன்றைக்கி சேர்க்கலை, ஆயில் மட்டும்தான் வச்சு செய்ய போகிறேன். ஆயிலை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் டம்ளரில் கலந்து வச்சதை அப்படியே இதில் ஊற்றிக்கிறேன். ஃபுல்லாகவே ஊற்றிக்க போகிறேன். இதுக்கு மேலே 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை ஒரு சைடு இந்த மாதிரி அந்த எக்கு படுற மாதிரி டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம இதுலேயே 4 ப்ரெட்டு போட்டு செய்ய போகிறோம். இன்னும் 2 ப்ரெட்டு மேலேயும் நான் இந்த மாதிரி எக்கு படுற மாதிரி லைட்டாக டிப் பண்ணிக்கிறேன். அதை நம்ம இதை டேர்ன் பண்ணி திருப்பி போட்டதுக்கப்புறம் அந்த எக்கு நம்ம மேலே வைக்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். கீழே ப்ரெட்டு இருக்க இடத்துல மேலே ஆம்லெட்டுக்கு மேலே 2 சீஸ் வச்சுக்கிறேன். இந்த சீஸ்க்கு மேலே நான் 2 ஸ்லைஸ் வைக்க போகிறேன். இதை 2 மெத்தடில் நம்ம செஞ்சுக்கலாம். வெளியே இருக்க ஆம்லெட் எக்ஸஸாக இருக்கிறத நம்ம தூக்கி மேலே போட ட்ரை பண்ணலாம். அப்படி பண்ண முடியலை அப்படின்னா அதை நம்ம 2ஐயும் தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது சென்டரில் இருக்கிறத தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. அடுத்த சைடு வேகிறதுக்காக திருப்பி போட்டுடலாம். எக்ஸஸாக இருந்த ஆம்லெட்டை நம்ம தனியாக எடுத்துடலாம். அந்த சைடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் பாருங்கள். நான் அந்த ஆம்லேட்டை ப்ரெட்டு வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி மேலே தூக்கி டேர்ன் பண்ணிட்டேன். இப்போ நான் சீஸை வச்சு அது மேலே ப்ரெட்டு வச்சு சென்டரில் மட்டும் கட் பண்ணிக்க போகிறேன். அந்த மெத்தட்லேயும் செஞ்சுக்கலாம், இந்த மெத்தட்லேயும் செஞ்சுக்கலாம், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். சீஸோட ஸ்லைஸ் நடுவில் இருக்கிறதுனால நம்ம சேர்த்து ஆம்லேட்டோடு சேர்த்து ப்ரெட்டை கடித்து சாப்பிடும்போது பர்கர் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இன்னும் பட்டர் நீங்கள் வச்சு செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம், அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆயில் வச்சும் செஞ்சுக்கலாம். பசங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். கடையில் போய் பர்கர் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்மளே இந்த மாதிரி பர்கர்னு சொல்லி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க டிஃப்ரென்ஸே தெரியாது, அவங்க வாங்கி ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஆயில் தான் சேர்த்துருக்கோம், நீங்கள் பட்டர்னாலும் சேர்த்துக்கலாம், ஆயிலோடையும் விட்டுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம். நான் ஆயில் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன ஃபீட்பேக் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணி திருப்பி போடும்போது நம்ம வேணும்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம்.
பட்டர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை ஆகாது. ஆயில் இருக்கிறதுனால லைட்டாக ட்ரை ஆன மாதிரி தெரியும். அதுக்கு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம், நிறையா அப்ளை பண்ணாதீங்க. அது வந்து ஆயில் வந்து சீக்கிரம் கருகிற மாதிரி இருக்கும். பட்டர் சேர்க்கும் போது கருகாது. ஆனால் ஆயில் சேர்க்கும் போது வந்து ப்ரௌன் கலர் ஆகாமல் பிளாக் கலராக ஆகும். அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அவ்வளோதான், நம்ம ஸ்லைஸ் ப்ரெட்லேயே சீஸ் வச்சு ஆம்லேட்டோட பர்கர் ரெடி பண்ணிட்டோம்.